ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலினி சமையல். நம்ம சேனலோட பேர் மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி கிச்சன் கில்லாடின்னு இருந்துச்சு. இப்போ மாலினி சமையல்னு மாற்றிருக்கோம். இனி வரப்போகிற காலங்களில் இந்த பேரில் தான் வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாம் இன்னைக்கு மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். நான் இந்த சைஸ் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாடியில் பூண்டு சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாடியில் கொஞ்சமாக கருவேப்பு தழை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பு தழை, இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு கரையட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள மாங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நல்லா போட்டு கலக்கக்கூடாது, மாங்காய் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடணும் கரண்டியை. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம், கரும்பு சர்க்கரை இதில் எது வேணால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை மட்டும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தனியாக மாங்காய் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.